ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பீர்க்கங்காய் கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 2 பீர்க்கங்காய் எடுத்துருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பீர்க்கங்காயில் இருக்க தோலை நல்லா பீல் பண்ணி எடுத்துருவோம். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கடலைப்பருப்பை தாளிப்புக்கு சேர்த்துக்கலாம். ஒரு வரமிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்குவோம். ஒரு 8 பல்லு பூண்டை தட்டி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கின பிறகு ஒரு தக்காளியும் சேர்த்து வதக்கிட்டு 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருந்த அந்த பீர்க்கங்காயும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சுடுவோம். ஒரு 5 நிமிஷத்துக்கு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். பீர்க்கங்காயில இருந்தே தண்ணி விடும், அதனால் நம்ம இதுக்கு தண்ணி சேர்க்க வேண்டாம். இந்த ஸ்டேஜில் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான உப்பு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கடலைப்பருப்பு வேக வச்சுருந்தேன் அதை சேர்த்துக்கலாம். ஒரு கப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விட்டுடலாம். கடைசியாக இறக்குறப்ப 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்து இறக்கணும். சூப்பரான பீர்க்கங்காய் கூட்டு தயார். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.